ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அழகர் அண்ட் மீனாட்சி பர்த்டேக்காக கோயில்ல அன்னதானம் போடுறாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, இன்னைக்கு குழந்தைய மாத்திக்கிற நாள் தானே, அதனால வந்துட்டு அழகரை நம்ம தூக்கிட்டு போயிடலாம், மீனாட்சி அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேது ஃபேமிலி எல்லாரும் வராங்க. வந்ததுக்கு அப்புறமா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து சேது கிட்ட போயிடுறாங்க. அப்ப அவங்க வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு சேதுக்கு ரொம்ப சந்தோஷம், என் பிள்ளை என்னை அப்பான்னு கூப்பிடுதே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து தமிழ்ச்செல்வி அழகர வந்துட்டு வாங்குறாங்க ஐஸ்வர்யா கிட்ட இருந்து. ஆனா குழந்தை வரமாட்டேங்கிறான். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவ கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கு. அத பார்த்த உடனே எல்லாருக்குமே ஷாக்கு. அப்போ தமிழ்ச்செல்வி வந்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப ஐஸ்வர்யா வந்துட்டு இருங்க, ரொம்ப அழுகுறான், நான் சமாதானப்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணி சமாதானப்படுத்தி தூங்க வச்சு குடுக்குறாங்க. திருப்பி தமிழ்ச்செல்வி கிட்ட போனோம்னா மறுபடியும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட அழுகுறாங்க. அப்புறமா மோகனா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அப்படிதான் அழுவான், அப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறமா சமாதானமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சொல்றாங்க, என் பையன் வந்துட்டு என்ன அம்மான்னு கூப்பிடாம வேற யாரையும் அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்பதான் சொல்றாங்க, அவ தானே 5 நாள்ல குழந்தைய பாத்துக்கிறா, அதனால அப்படி இருக்குது, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, அப்ப இதே மாதிரி நான் இந்த வீட்லயும் ஒருத்தர் அந்த குழந்தைக்கு பாசம் காட்டி மீனாட்சி வந்துட்டு அவரை அப்பான்னு கூப்பிடாம இங்க இருக்கிற பாசம் காட்டின அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டா வேற ஒருத்தர் கூப்பிட்டா நீங்க ஒத்துக்குவீங்களா? உங்க பேரனை வந்து அப்பான்னு கூப்பிடலன்னா நீங்களா பேசாம இருப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சமாதானப்படுத்துறாங்க. சமாதானப்படுத்தி வா குழந்தைக்கு கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகருக்கு கேக் வெட்டுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அப்பவும் தமிழ்ச்செல்வி அம்மான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அழகர் கூப்பிடவே இல்ல. ஐஸ்வர்யா போட்டோவை ஃபோன்ல காமிச்சு இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது குழந்தை அம்மா அப்படின்னு சொல்லுது. அதை பார்த்த உடனே தமிழ்ச்செல்வி ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறாங்க. என்னடா இப்படி நம்ம குழந்தை வந்துட்டு நம்மள அம்மான்னு கூப்பிடாம இப்படி இருக்கே. அது மட்டும் இல்லாம மீனாட்சி வந்து அம்மானே சொல்ல மாட்றாங்க, அப்பான்னு சொல்றாங்க. இந்த குழந்தையும் வேற ஒருத்தவங்கள அம்மான்னு கூப்பிடுறாங்க. நம்ம 2 பிள்ளைங்களுமே நம்மள அம்மான்னு கூப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சேதுவும் ஐஸ்வர்யாவும் அவுட்டிங் வராங்க. டின்னருக்கு வெளிய கூட்டிட்டு வராரு. அப்போ மீனாட்சியும் சேர்த்து கூட்டிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி இல்லையா? அதுக்காக நைட் டின்னருக்கு வெளிய வராங்க. அப்போ வந்துட்டு ஐஸ்வர்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கவே இல்ல மாமா" அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கண்ண கட்டி கூட்டிட்டு வந்து அந்த இடத்தெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. ஸோ இங்க இவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனா தமிழ்ச்செல்வி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.